தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா போணுச்சே. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டை ஏவுறோம், பூமியில இருக்கு நேர வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த தண்ணீருக்கான சிறந்த பாடலா நான் பார்க்குறேன். இது வந்து இந்த பாட்டை முதல் முறையா கேட்டு பாலா சார் அப்படியே கண் கலங்கிட்டார். ஓல ஓஎல் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டு முதல்ல எழுத வேண்டிய பாடலாசிரியர் நான். ஸோ ஆனால் அது என்னால் அது முடியாமல் போச்சு. ஆனால் அவர் இறந்தும் எனக்கு ஒரு பாடம் எடுத்தார். அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் வாலி சார் எனக்கு ஒரு பாட்டு இங்கே பாடம் எடுத்திருக்கார். நான் அது வேற மாதிரி யோசிச்சேன், அந்த மெட்டுக்கு எழுதுனேன். ஹாய் ஹலோ வணக்கம் வசந்த் டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெயா. இன்னைக்கு எனக்குள் சினிமா எபிசோட்ல ஒரு லிரிசிஸ்ட் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம லைஃப்ல சோகமா இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்டா நம்ம இருந்தாலும் சரி, அந்த ஒரு இடத்துல நாம பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா மியூசிக் கேட்கறது தான். அந்த மியூசிக் கேட்கறதையும் தாண்டி அந்த மியூசிக்ல வரக்கூடிய வரிகள், லிரிக்ஸை வந்து நாம ரொம்பவே ஆழமா பார்ப்போம். இன்னைக்கு மோகன் ராஜன் அவர்களை தான் நாம இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ அவர் பண்ண படங்களை பத்தியும் அவருடைய லைஃப் ஜர்னியை பத்தியும் தான் நாம இந்த இன்டர்வியூல பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தனால வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அஜித்குமார் சார் நம்ம ஏகே அவர்களோட படத்துல விடாமுயற்சியில தனியே அப்படிங்கிற ஒரு பாடல். இதெல்லாமே வந்து வரிசையா அமையும் போது என்னமோ நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி நம்ம ஆசைப்பட்டது இந்த ஒரு 14-15 வருஷ டிராவல்ல இப்போ வந்து நம்ம கவனிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. நீங்க என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2010ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. பல படங்கள் வந்து நீங்க லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க அதுக்கு எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதாவது இப்போ வந்து நான் கலைஞரா வந்து நான் வந்து ஒரு விஷயம் பண்ண போறேன், கலைஞரா வந்து காணப்பட்டது அந்த தருணம் எப்போ சார் நடந்தது உங்களுக்கு? அது வந்து நான் கவிஞன் ஆகணும்னு நினைக்காம நான் எடுத்தவனே பாட்டு எழுதணும்னு தான் நினைச்சேன். எனக்கு இந்த கவிதை இப்படி பிரிச்சு அப்படி எனக்கு தெரியாது. முதல்ல சின்ன வயசுல நான் வந்து ஒரு 7th படிக்கும் போதே எனக்கு வந்து நானாவே ஒரு மெட்டு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஒரு ஆர்வம் தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த விவரம் தெரியாத காலத்தில் நான் வந்து பண்ணதுனால அது நான் வந்து தெரிஞ்சு பண்ணனா தெரியாமல் பண்ணனான்னு எனக்கு தெரியல. உள்ளுணர்வுல இருந்து ஒரு விஷயம் எனக்குள்ள நடக்கும். ஸோ அதை வந்து +2 படிக்கும்போது என்னோட நண்பன் பாபுராஜ் வந்து கண்டிப்பாக நண்பா நீ பாட்டு எழுதலாம் அப்படின்னு அவன் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கையா இல்லை என்னவோ ஒரு தூண்டுகோல், அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு குருட்டு நம்பிக்கையில் பஸ் ஏறினவன் தான் நான். ஸோ அப்படி வந்து சென்னைக்கு வந்து இப்போ ஒரு பாடலாசிரியராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், அமேசிங். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம இன்னமும் வந்து பல விஷயங்கள் பண்ணணும், இதுக்கு மேலே பல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க உங்கள் ஜர்னியில்? ஆரம்பத்தில் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு தான் இருக்கும். எனக்கு வந்து கண்ணதாசன் சார், வைரமுத்து சார், வாலி சார் எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் வந்த முத்துக்குமார், யுகபாரதி அண்ணா, ஒவ்வொருத்தருமே இப்போ வந்த லிரிசிஸ்ட்டு கூட ஏதாவது ஒரு விதத்தில் என்னை வந்து நான் வந்து அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவேன். ஏன்னா நம்ம அப்டேட்டாக இருந்தால் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ண அதுவாகவே வாலண்டரியாக வந்து கேட்கும். ஸோ அதுவே அது அப்டேட்டாக இருக்கணும். அது நம்ம டெக்கி வேர்ல்டில் இருக்கோம். எப்பயுமே நம்ம வந்து அது ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ இல்லை, டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம பண்ணுற வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து அதை நான் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். அதனால் என்னையே நான் சில நேரம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவேன். எப்படின்னா சில நல்ல பாடல்களோ சில நல்ல வரிகளோ எழுதும்போது இது சூப்பராக எழுதியிருக்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் சில நேரம் தெரிவேன். ஓகே. ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து சில நபர்களை வந்து மென்ஷன் பண்ணீங்க. ஸோ ஒரு லிரிசிஸ்டாக வந்து யார் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்படின்னா அவங்க யாரா சார் இருப்பாங்க? நிறைய பேர். அதாவது நீங்கள் நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க கூட ஒரு விதத்தில் உதவி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அது விட்டுருவோம். இப்போ நான் வந்து முத்துக்குமார் அண்ணன் வந்து நிறைய விதத்தில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். அது படம் பேர் ஞாபகம் இல்லை, பல்லவரம் பக்கத்தில். அப்போ பார்த்தா அங்கே ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு முத்துக்குமார் அண்ணா. நான் வந்து அப்போ ஒன்றுமே பண்ணல, அப்போ தான் சென்னைக்கு வந்த புதுசு. அவரை பார்த்தவொடனே ரொம்ப ஒரு மாதிரி பரவசமாயிட்டேன். அவர் நம்ம பக்கத்தில் எப்படி போய் மீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்தே இருக்கேன்.
ஐயோ வரணுமே வரணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஒரு ஆசைப்படுவோம் இல்லையா. கரெக்டாக எந்திரிச்சு என் பக்கத்திலே எனக்குன்னே வந்த மாதிரி இருந்தது. அது ஏன் இங்கே எந்திரிச்சு வந்தார், ஏன் என் பக்கத்தில் நின்னாரு தெரியவே தெரியாது. பக்கத்தில் வந்து நின்னாரு. அண்ணா உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நானும் பாட்டு எழுத தான் வந்திருக்கேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. அந்த இயக்குனரும் பக்கத்தில் இருந்தார். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி என்னுடைய முதல் பாடல் யாதுமாகின்னு ஒரு படத்தில் வெளியாகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 4 வரியை வந்து பாராட்டி முதல்ல வந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி என்னை வாழ்த்தி பேசினவரும் முத்துக்குமார் அண்ணன் தான். ஸோ அந்த வரிகளை நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லையில்லா வானம் என்று என்னை நினைத்திருந்தேன், உள்ளங்கையால் மூடிக்கொண்டாய் மிச்சமின்றி கரைந்தேன்னு ஒரு வரி. அது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டினாரு. ஸோ அவரோட ஆசீர்வாதம் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவருக்கு தெரியாது, நான் அப்படி அதை எடுத்துக்கிட்டேன். நான் அப்படி அதை அந்த மாதிரி ஒரு பிளெஸிங்காக எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதாவது ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி வந்து உங்களுக்கு அவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நீங்க முதல் படத்தை பத்தி சொன்னீங்க. ஸோ அந்த முதல் படத்துடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? நீங்களாம் வந்து தேடி அலைஞ்சு அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு கிடைச்சதா இல்லை அந்த இல்லை, எல்லாமே அப்படித்தான் நடக்கும். ஒரு சிலருக்கு அப்படி நம்ம நடக்கலாம், அது எல்லாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஆரம்பத்தில் நான் வந்து நானாவே மெட்டு போட்டு பாட்டு எழுதினாலும் மெட்டுக்கு பாட்டு எழுதுங்கிறது ஒரு பெரிய வித்தை. ஸோ அதுக்கு நான் நிறைய என்னோட நண்பர்கள் வந்து உதவி பண்ணாங்க. அவரோடையே பயணிச்சுட்டு இருக்கும்போது தான் வேற ஒரு படத்துக்கு பாட்டு எழுதும்போது தான் பாலுகுமார் சார் மீட் பண்ணோம். அவர் பிசி சிவன் ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் மூலிமா அந்த படத்துக்கான எல்லா முழு பாடலும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. சோழ கிரியேஷன் பண்ண படமும். ஆனால் திடீர்னு என்னென்னா கதை மாறி போச்சு, இசையமைப்பாளரும் மாறிட்டாங்க. ஸோ அவரோடைய அந்த பயணித்ததுனால அந்த படத்துக்கு ஜேம்ஸ் வசந்த் சார் மியூசிக், அதுதான் யாதுமாகி, அந்த படத்தில் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார். இந்த முதல் படத்தில் முழு பாடம் எழுதின அந்த அந்த அனுபவம், இவன் நல்லா பண்ணுவாங்கிற அவருக்கு இருந்த நம்பிக்கை. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வசந்த் சார் வந்து என்னை பார்த்து நான் சொன்ன சில கவிதைகள் பிடிச்சி போய், அப்புறம் நான் அவருக்கு மெட்டுக்கு எழுதின வரிகளை பிடிச்சி போய் அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாட்டு முடிஞ்சு ஒரு வாரத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தான் பட்டி தொட்டி எங்கும் பெரிய ஹிட்டான ஈசன்ல வந்த நம்ம அந்த பாட்டு. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது என்னன்னாங்க, ஆரம்பத்தில் எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்க மாட்டீங்க இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பாட்டு எழுதியிருக்க மாட்டோம், இவன் எழுதுவானா இல்லையாங்கிறத எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐயப்பாடு இருக்கும். அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கு தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த இசையமைப்பாளனுக்கும் எந்த பாடலாசிரியருக்கும் பாடகருக்கும் யாராக இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படும். அப்போதான் நீங்கள் அந்த மோட்டிவேஷன் எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ இவரு நம்பலாமா அப்படிங்கும்போது இப்போ என்ன சார் ஹிட் அப்படின்னு தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? அதனால நம்ம அப்போ ஹிட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. எப்பயுமே ஹிட்டு கொடுக்குறாரா அப்போ தான் நம்மக்கிட்ட வருவாங்க. இந்த வாலி சார்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பாட்டு எழுதினார். அவர் கடைசியாக எழுதுனது எனக்கு தெரிஞ்சு மரியான்னு ஒரு படம். அதுக்கப்புறம் கூட ஏன்னா ஸ்டாக் பண்ணி ரொம்ப வருஷம் 5 வருஷம் ரிலீஸ் ஆகாமல் ரிலீஸ் ஆகி தான் வாலி சார் கடைசி பாட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் வாலி சார் வந்து ஓஎல் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டு முதல்ல எழுத வேண்டிய பாடலாசிரியர் என்ன. ஸோ ஆனால் அது என்னால் அது முடியாமல் போச்சு. ஆனால் அவர் இறந்தும் எனக்கு ஒரு பாடம் எடுத்தார். அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் வாலி சார் எனக்கு ஒரு பாட்டு இங்கே பாடம் எடுத்திருக்கார். நான் அது வேற மாதிரி யோசித்தேன், அந்த மெட்டுக்கு எழுதுனேன். ஆனால் இப்படி இல்லை, சத்தகாரம் சில நேரம் வந்து இந்த சத்தகாரம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற வார்த்தையை போடணுங்கிற அப்படிங்கிறத அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் நான் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்குவேன். வாலி சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லணும். ஓகே சார், நீங்கள் வந்து சொன்னீங்க ஹிட் படங்கள் கொடுக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும்னு. சில தருணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்காது நமக்கு. ஸோ சில விஷயங்கள் ஹிட் ஆகும், பட் சில விஷயங்கள் ஃப்ளாப் ஆகும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ரெகக்னைஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 100 படங்களுக்கு மேலே வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க பாடல்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டைமில் அன்னோட்டிசபிளான சில விஷயங்கள் உங்கள் பாடல்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க? அதுலேருந்து எப்படி வந்து மீண்டு வருவீங்க? இல்லை, எப்படின்னா நீங்கள் இதில் ரொம்ப துள்ளுறதுக்கும் இடம் இல்லை, ரொம்ப சோர்ந்து போகிறதுக்கும் இடம் இல்லை. எப்படின்னா இப்போ ஆரம்பத்தில் ஒவ்வொன்றா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் எழுதுவோம், அந்த பாட்டு வெளியே வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த குறையை வந்து எனக்கு ஈசன்லேயே அந்த தீர்ந்துருச்சு. ஏன்னா அது பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே நம்ம கரெக்டான ஒரு பாட்டு பண்ணி அது கரெக்டான இடத்துல போய் சேரும்போது, எப்பயுமே கரெக்டான பாட்டு எழுதுனா மேட்டர் இல்லை, அது எந்த படத்தில் வருதுங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால நான் அந்த படிப்பினை எனக்கு இருக்கிறனால நான் சோர்வு அதிகமாக ஆனது இல்லை.
ஆனா என்னன்னா நம்ம இவ்வளோ வருஷம் இருக்கிறோம், நம்மளை கவனிக்கலையே, உலகம் கவனிக்கலையேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். அது வந்து இப்போ குட் நைட்டுக்கு அப்புறம் மாறிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து மோகன்ராஜன் அப்படிங்கிறது ஒரு நேம் வந்து யோசிக்கிறாங்க. ஓ, இவர் இந்த பாட்டு எழுதினார்ல, ஒரு அந்த பாட்டு எழுதினார்ல அப்படிங்கிற ஒரு கவனம் ஈர்ப்பு வந்து நம்ம மேல இருக்கு. இதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கவனிப்பு இருக்கு. இப்போ உருவாகிட்டு இருக்குன்னு நம்புறேன். ஏன் அப்படின்னா குட் நைட்டு, லவ்வர், போன வருஷம் பார்த்தீங்கன்னா லவ்வர் ஆல்பம் செம்ம ஆல்பம். அதுல தேன் சுடர் எல்லாம் வைரல். ஆமா. அதே மாதிரி லப்பர் பந்து படமும் ஹிட்டு, பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் அது பயங்கர ரீச். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2, அதுவும் படமா பெரிய ஹிட்டான படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமலில் ஃபுல் சாங் நான் தான் பண்ணேன் தமிழுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 4 படம் நல்ல வரிசையில் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி டாடா, குட் நைட்டு, டாடாவில் ஓப்பனிங் சாங் நம்ம பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தனில் வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் சார், நம்ம ஏகே அவர்களோட படத்தில் விடாமுயற்சியில் தனியே அப்படிங்கிற ஒரு பாடல். இதெல்லாமே வந்து வரிசையை அமையும் போது ஓ, என்னமோ நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி நம்ம ஆசைப்பட்டது இந்த ஒரு 14-15 வருஷ டிராவல்ல இப்போ வந்து நம்ம கவனிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஓகே சார், நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டெப்தா கொஞ்சம் உங்க ரைட்டிங்ஸை பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு லிரிக்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா இப்போ அப்கமிங் லிரிசிஸ்டே வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து தமிழ் அறிவு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, அது எந்த மொழியாக இருந்தாலும் அதோட அறிவு பேஸ் வேணும். அது நான் வந்து கம்போசருக்குமே வேணும். ஏன்னா நீங்கள் வந்து ராஜா சாரும் ரகுமான் சாரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேருமே அவங்க சப்தத்தில் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி மொழியிலையும் வந்து அவங்க ஸ்ட்ராங். எப்படி அப்படின்னா இப்போ ராஜா சார்லாம் வந்து சில நேரம் தான் வந்து ஹார்மோனியம் போட்டு எல்லா நேரமும் அவர் பண்ண மாட்டார், தொட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் சில நேரம் வரிகளை வச்சும் பாட்டு போட்டிருக்கார். அது வந்து அந்த மொழி அறிவும் அவங்களுக்கு இருக்கும்போது இசை அறிவோட சேரும்போது அது ஒரு பெரிய, இல்லைன்னா 1500 படம் பக்கமாக பாருங்களேன், இவ்வளவு தூரம் டிராவல் ஆகவே முடியாது. இப்பயும் உட்காந்து என்னமோ அப்படின்னு ஒரு பாட்டு போட முடியுதுன்னா அவர் ஒரு பாடலாசிரியர் அவருக்குள்ள இருக்காரு. அதே மாதிரிதான் பாடலாசிரியனுக்கு அவனுக்குள்ள ஒரு இசையமைப்பாளனும் இருக்கணும். சந்தம் இப்படிலாம் இருக்கு, ஓ இப்படியும் வர வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நம்ம அந்த ஒரு அதை எப்படி சொல்றது, ஒரு இசையமைப்பாளனுக்கு மொழி அறிவு வேணும், பாடலாசிரியனுக்கு அதிகமாக வேணும், ஒரு பாடலாசிரியருக்கு இசை அறிவும் வேணும். இசையமைப்பாளன் அளவுக்கு இல்லைனாலும் 2மே ஒரு கிவ் அண்ட் டேக் தான். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாலி சார்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சந்தத்துக்கும் எழுத முடியுதோ அப்படின்னா அவரால் சங்கீதத்தில் அவ்வளோ ஈடுபாடுள்ள நபர். நீங்கள் ஒரு ராகத்தில் போட்ட என்ன ராஜா இது என்ன தோடி ராகமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானஸ்தன். அது ஒரு பலம் இல்லை அவருக்கு. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவான ஒரு அறிவு இருந்தால் நம்மளுடைய எப்பயுமே பார்த்தீங்கன்னாங்க ஒரு துறையில் நாம உயரலாமா இல்லை நம்மளால் அந்த துறையை உயர வைக்க முடியுமான்னு யோசிக்கணும். எப்பயுமே நாம அந்த துறையில வாழ்ந்தோம்னு வைங்களேன், நம்ம பேர் எப்பயோ கொஞ்ச நாளைக்கு நிற்கும். நம்மளால் அந்த துறை உயர்ந்ததுன்னா நம்ம பேர் எப்பயுமே நிற்கும். அதுதான் அந்த ஒரு 2 பார்வை இருக்கு. ஓகே சார், உங்களோட ரைட்டிங் ப்ராசஸை பத்தி சொல்லுங்க சார். எந்த மாதிரி வந்து நீங்க லிரிக்ஸ் எழுதுறதுக்காக வந்து எஃபர்ட்ஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் தி லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு மெட்டு கேட்டோன்னே இந்த பாட்டுக்கு என்ன நியாயம் செய்யணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பதட்டம், பரவசம் 2மே வந்துடும். இப்போ எனக்கு வந்து அது எப்படி நெருங்க போகிறோம், அது எப்படி அந்த தத்தகாரத்துக்கு எப்படி ஒரு விஷயத்த நியாயமாக வைக்க போகிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாடல் ஹிட்டு கொடுத்துருந்தாலும் இந்த பாட்டை எப்படி ஹிட்டாக ஆக்க போகிறோம் அப்படிங்கிற நிறைய எனக்கு எண்ண ஓட்டம் வரும். அதை வந்து நான் அந்த டியூனை வந்து மெமரி பண்ணியோ இல்லை அதை கேட்டோ எனக்குள்ளே ஒரு பைகாட் நடந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு அசை போடுவேன். சில நேரம் அந்த மெட்டே எனக்கு சில வார்த்தைகளை சொல்லும். பல நேரம் என் மனசுக்குள்ள இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு எனக்கு யோசனை வரும். அந்த வார்த்தையெல்லாம் நான் வந்து அந்த மெட்டுக்குள்ள வர்றதுக்கு போராடுவேன். அவ்வளோதான். சில பாட்டு போராடாமையே நான் பாட்டுக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும், சூப்பராக வந்துடும். ஆமாம், சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல அந்த பாட்டை முடிச்சிருப்போம். அவருக்கு அனுப்புவோம் பார்த்தீங்கன்னா பக்காவாக அமைஞ்சிருக்கும். சில பாடல் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கஷ்டப்படுவோம், 2 வாரம் 3 வாரம்லாம் ஆயிருக்கு. அது 2மே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா சூப்பரான நாளாக ஆகாது. சில நாள் வந்து ஏன்டா இந்த நாள் எப்படா முடியுங்கிற மாதிரி இருக்கும். சில நாள் ஐயோ போகவே கூடாதுன்னு இருக்கும். ஸோ எல்லாமே எல்லாமே இருக்கிறது தானே. அது மாதிரி தான் எல்லாமே இந்த பாடல் எழுதுறதுலையும்
ரொம்ப ஈஸியாகவும் முடிக்க முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியது இருக்கும். ஓகே எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அந்த ப்ராசஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு பாட்டை வந்து நீங்க எழுதுவீங்க. ஸோ இப்போ அந்த ஒரு பாட்டை நீங்க பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் சாங்கை மட்டும் மைண்ட்ல வச்சு ரிப்பீட் பண்ணி பண்ணுவீங்களா? இல்ல வந்துட்டு 4, 5 இது டுகெதரா இல்ல பண்ணுவீங்களா? அது டைமை பொறுத்து. இப்ப ஒரு பாட்டை கொடுத்த உடனே அடுத்த நாளே கேட்குறாங்க, இல்ல எனக்கு மத்தியானத்துக்குள்ளே வேணும் அப்படின்னாங்கன்னா, நீங்க வேற எதுவுமே ஆசைப்பட முடியாது. அந்த பாட்டுக்கான டைம் தான் கொடுக்க ம். முடியும். இதே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஓகே. பாட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது தான் கஷ்டம். அதுக்காக ஒரு பெரிய சரத்தை எடுப்பேன். அது எனக்குள்ள நடக்கும். ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஆமா. எனக்கு வந்து ஒரு 2, 3 டீ சாப்பிடணும்னு நினைப்பேன். அது சில நேரம் ஸ்ட்ரக் ஆகி அப்படியே உட்காந்துக்கும். என்னடா ஒண்ணுமே ஓகே, புரியல ஓகே. அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு வார்த்தையோ ஏதாவது நம்ம ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் பக்காவா கடகடன்னு முடிச்சிருவோம். ஸோ ஓகே, அப்படியே ஓகே. நடக்கும். ஓகே. சில நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஒரே 2 வரிக்கு மட்டும் உட்காந்துட்டு மண்டைய பிச்சுட்டு கிடப்போம். அது 2 நாள் கூட ஆகும். இப்ப நானும் ஓகே. ஷாண்டோல்டன் ஐயாவும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிச்சுட்டு எங்க பாட்டுல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தைக்காக உட்கார்ந்து அப்படியே 2 மணி நேரம் உட்கார்ந்து நானும் அவரு பார்ப்பேன். அவர் என்னைய பார்ப்பாரு. "என்னங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்." "ஐயா வந்துருச்சுங்க, வந்துருச்சு." அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா அது ஒண்ணு முடிப்போம். அது கரெக்ட்டா வரும். ஓகே, அந்த ஓகே. ஒரு வார்த்தையினால அப்படி விடவும் முடியாது. அவரும் விட மாட்டாரு, நானும் விட மாட்டேன். ஓகே. அது அந்த 2 பேருக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒரு பாடல முடிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த பாடலுக்கு போகணும் அப்படிங்கும்போது, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஐயோ! இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா, அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அந்த மாரி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாடலுக்கு அந்த ஃபீலிங்ஸா இருக்கட்டும், சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், அதே ஸ்டக் ஆகி நிக்கும் உங்களுக்கு அடுத்த பாடல் எழுதும்போது. அத ஓவர் கம் பண்ணிட்டு எப்படி நீங்க அடுத்த பாடலுக்கு இல்லைங்க. go அது பண்றீங்க? ஆரம்பத்துல அ பிரச்சனையா இருந்தது. இப்ப எப்படின்னா, இப்ப நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்கோ, எக்ஸாம்னாவே ஒரு பதட்டம் வந்துரும் இல்லையா? ஆமா. ஆனா, நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க, மறுபடி மாஸ்டர் டிகிரி பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க தயாராவே இருப்பீங்க எக்ஸாமுக்கு இல்லையா? ஸோ, அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 15 வருஷத்துல இருக்கிறதுனால, எனக்கு இங்கிருந்து அங்க போறதுக்கு பிரச்சனையே இல்ல. என்ன பிரச்சனை ஆகும்னா, பாட்ட முடிச்சுட்டு 2 வாரம் கழிச்சு ஒரு கரெக்ஷன் வருவாங்க. ஓ! ஆமா. அப்பதான் நமக்கு ஐய்யய்யோ! அப்படின்னு இருக்கும். ஏன்னா, நம்ம அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குத்துப்பாட்டு எழுதிட்டு இருப்போம். இது லவ் ஆமாமா. ஃபெயிலியர் சாங்கா இருக்கும். ஏங்க இது என்னங்க இப்படி அந்த ஒரு டிராவல்லே பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஒரே ஓகே, நேரம் ஓகே. கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சேட் சாங்கா எழுதியிருக்கேன், ஒரு துள்ளல் பாட்டு எழுதியிருக்கேன். ஆனா, இந்த கரெக்ஷன் வரும்போது நமக்கு அதுக்குள்ள போறது பெரிய டைம் ஆகும். நான் தான் இப்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். ஏங்க கரெக்ஷன் சொல்றது தப்பு இல்ல. 2 வாரம் கழிச்சா சொல்லுவீங்க. இல்ல 2 மாசம் கழிச்சுலாம் சொல்றவங்களா ஓ இருக்காங்க. மை காட். ஆமா. ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓ! சரி அவங்க ஏதோ யோசிக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கடைசி பார்வை வந்து இயக்குனரோட பார்வையில தான் பாட்டு. அவருக்கு என்ன பிடிக்குதோ, அவர் என்ன சூஸ் பண்றாரோ, அதுதான் வெளிய வரப்போகுது. கரெக்ட். கரெக்ட்டுங்களா? அதையும் தாண்டி நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணலாம். தலைவா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, சில்லாஞ்சிரிக்கெல்லாம் வரிய தூக்கி சொல்லிட்டாங்க. நல்லாவே ஓ! இல்ல. சரி. ஒரு ஓகே, மாரி ஓகே, ஓகே. புரியுமான்னு தெரியல. கனெக்ட் ஆகாதுன்னு. ஆனா, அத போராடி வைக்கும்போது அது ஒரு உட்காச்சு. அந்த மாரி சில விஷயம் நடக்கும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ்லயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க எஃபோர்ட்ஸ் போட்டு எழுதுற மாரி இருக்கும். ஸோ இதே டைம்ல வந்துட்டு நாம கொஞ்சம் பேக்வேர்டா போனோம் அப்படின்னா, கண்ணதாசன் அவர்களா இருக்கட்டும், மத்தபடி வைரமுத்து அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சிவாஜி படத்துலயும் சரி, எம்ஜிஆர் படத்துலயும் சரி, அந்த ஒரு கருத்து விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து புஷ் பண்ணி எழுதியிருப்பாங்க. லைஃப் ஜர்னிய பத்தி, கஷ்டங்கள பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்ல வந்து அந்த ஒரு சினரியோ மாறியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆஸ் எ லிரிசிஸ்ட்டா? வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாதான் அவனுக்கு அறிவே. இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க. இல்ல அவங்க பார்க்குற மனிதர்கள். சரிங்களா? இப்ப அப்படி இல்லையே. இப்ப ஓகே. நீங்க வந்து அவனுக்கு சொல்லிதான் ஆகணும்னு கிடையாது. ஃபோன் எடுத்தானா அவனுக்கு எல்லாமே நல்லது, கெட்டது எல்லாமே அவனுக்கு தெரிய வந்துருச்சு. இப்ப நீங்க அங்க போயிட்டு உட்காந்துட்டு வாழ்க்கைன்னா என்னன்னு அப்படின்றான். ஏன்னா ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு ஜெனரேஷன் சொல்றீங்களா? மட்டும் இல்ல. உங்களுக்கு மீடியா நிறைய வந்துருச்சு. ஆ. அப்படி ஓகே, இல்லைங்க. ஓகே. ஒண்ணுமே இருக்காது. ஆமா. ஒண்ணுமே இருக்காது. தியேட்டர் தான் இருக்கும். அதுவும் எங்கேயோ இருக்கும். நான் சொல்றது எம்ஜிஆர் ஆமா. சார் காலத்துலயும் சரி, எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி காலத்துலயும். அப்ப ஏன் அவங்கெல்லாம் வந்து அந்த காலகட்டமே உருவாக்குச்சு தத்துவத்துக்கான இடத்த. அப்ப வந்து ஓ! மனுஷன்னா இப்படிதான் வாழணும். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அத பாடமா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இங்க தனியா இருக்கிறாங்க. ஆனா தனிமையை உணர்றாங்கறானா இல்ல. இப்ப நீங்க தனியா இருக்கும்போது ஃபோன் தானே நோண்டுறீங்க. ஆமா. இல்ல ஃபோன் உங்கள நோண்டுது. ஏதோ ஒண்ணு பண்ணுது இல்ல. அப்ப நீங்க தனிமையை ஃபீல் பண்றதே இல்ல. அப்ப எப்படி நீங்க இன்னொருத்தர் கருத்து சொன்னா ஏத்துக்குவீங்க? எல்லாருக்குள்ளயும் ஒரு கருத்து இருக்கு. அத அவங்க சொல்றதுக்கு தயாராவும் இல்ல. நம்ம சொன்னா அது கேட்கறதுக்கு தயாராவும் இல்ல. இந்த காலகட்டம் அப்படி. இப்ப பாருங்களேன், இந்த காலத்துல எல்லா மீடியாவும் ஒழிச்சிட்டோம்.
அப்பயும் இங்க தத்துவம் சிவாஜி காலமோ எம்ஜிஆர் சார் காலமோ இருக்குதுன்னு வைங்களேன். அப்படி ஒரு காலத்தை உருவாக்குனீங்கன்னா இங்க தத்துவம் தேவைப்படும். அதனால அந்த காலம் அப்படி அமைஞ்சுது. இந்த காலத்துல வேற விதமான தத்துவமா தேவைப்படுது. லைஃபை ஜாலியா எடுத்துக்கப்பா, இப்படி போகப்பா, அப்படி போங்கப்பா, அப்படி இப்பயும் சில விஷயங்களை வைக்கணும். தத்துவம் தான் என்னைக்குமே நிலையானது. ஆனா அவங்ககிட்ட இங்க பாரு அப்படின்னு மிரட்டக்கூடாது. தோல் மேல கை போட்டு லைஃப்ல என்ன தெரியுமா அப்படின்னு ஜாலியா, அப்படி தெரியுமான்னு கூட தேவையில்லை. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம், இல்ல அவன் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம், அவனுக்கு தேவைப்பட்டா சொல்லலாம். அந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு வரியோ 2 வரியோ அமைஞ்சா நான் அதுவே பெரிய விஷயமா பாக்குறேன். சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம மாறி போய் காலம் மாறுதுங்க. இப்ப நான் யோசிப்பேன், கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா, எல்லாரும் இப்ப இருந்தா, வைரமுத்து சார் எல்லாம் இப்ப அந்த பீக்ல இருக்கும்போது இப்ப சொல்றேன், அவங்க எல்லாம் இப்ப இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். ஆமா, கரெக்ட் இல்லைங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்களே அடாப்ட் பண்ணி தான் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாலி சார் கடைசி வரைக்கும் அடாப்ட் தான் பண்ணாரு. கண்ணதாசன் ஐயா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் மாறுவாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறணும். இப்ப ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி போய் இன்ஸ்டான்னு எழுதியிருக்க முடியுமா, ஃபேஸ்புக்னு எழுதியிருக்க முடியுமா? எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம எதை அதிகமா நம்ம பழகுறோமோ அதைத்தான் வார்த்தையா வரும். இயற்கை அதிகமா நேசிச்சாங்க, இயற்கையான வார்த்தைகள் வந்தது. புரியுதுங்களா? இப்ப இயற்கையோ தள்ளி விட்டுட்டு எல்லாமே போன்ல பாக்குறோம். ஏய் நம்ம ஊர்ல நம்ம பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருந்து ஈரோடோ எங்கேயோ போறோம்னு வைங்களேன், நம்ம ஊர்ல செம்ம மழை அப்படின்னா பாரு யூடியூப்ல பாத்துக்கிறேன். புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. இல்ல நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல, டிவி போட்டு பாக்குறான். சென்னையில இருந்துகிட்டே சென்னையோட மழை வெளியே வரதே இல்லையே. அப்ப யதார்த்தத்தை நம்ம எல்லாமே மீடியா வழியா பாக்குறோம். அப்ப இப்படிதான் இருக்கும். கரெக்ட். ஸோ இப்போ உங்க பாடல்களே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டுக்கு கரெக்டாக எழுதணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த ஒரு இமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், அந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அதை புரிஞ்சு எழுதுறது அதுவும் அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கான வேர்ட்ஸ் போட்டு எழுதுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி ஃப்ளாலெஸ்ஸாக பண்றீங்க? அதான் எல்லாமே ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தெரியற வரைக்கும் தான் கஷ்டம். அது எந்த ஃபார்முலா சொல்லுங்க. அதுதான் அது எப்படி சொல்றது? இப்ப நீங்க A+B² அந்த மாதிரி ஃபார்முலா இல்ல. இது ஒரு நீங்களாவே ஒண்ணு கட்டமைக்கும். உங்க மைண்டு, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அந்த அவமானம், உங்களுடைய வெற்றி எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா ஒரு ஃபார்முலா நீங்க உருவாக்கி வச்சுக்குவீங்க. என் பாட்டு இப்படிதான் இருக்கணும், நான் கேட்க வேண்டிய பாட்டு, நான் கேட்கணும், மக்களை கேட்க வைக்கணும்னு நினைக்கிற பாட்டு இப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஃபார்முலா. அது அந்த ஃபார்முலா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க இசையை கூட கற்றுக் கொடுத்துடலாம். புரியுதுங்களா? ஆனா கவிதை எழுதுறதை கற்றுக் கொடுக்கவே முடியாது. அது ஒரு ஃபீல். நீ என்னமா எழுதினாலும் அது கவிதையா மாற வாய்ப்பு இருக்கு. அது நல்ல கவிதையா கெட்ட கவிதையாங்கிறது தான் மேட்ரு. புரியுதுங்களா? அதனால இது என்னன்னா, இந்த ஃபார்முலாக்குள்ள நம்ம எப்போ வரப்போறோம்னா, அது அடிப்படை இல்ல சில பேருக்கு அடிப்படாமையே கூட தெரியும். அடிப்படணும்னு அவசியம் இல்லை. இப்ப வடிவங்கள் மாறுது. எல்லாம் ரேப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. அதுவும் ஒரு வடிவம் தான். அதுவும் இந்த பால் டப்பா, அசல் கோளாறுலாம் பண்றாங்களே, இது ஒரு வடிவம் தான். இது அது ஃபாரின்ல அப்பயிலிருந்து இருக்கு. இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெருசா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஹிப்ஹாப் ஆதி, அறிவு இவங்க மூலியமா நிறைய இது வருது. அருண் ராஜா, காமராஜ். சோ அந்த ஒரு ஜான்ரா டாமினேட் பண்ணிடும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க டாமினேட் பண்ணாதுங்க. எப்பயுமே புதுசு பாத்தீங்கன்னா செமையா இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஆனா அது நம்மளோட வியக்க வச்சுட்டு இப்போ ஒன்றும் இல்லை. முதல்ல ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்க்குதும் வா ஃபோன் வச்சுருக்காண்டா அப்படின்னு இப்போ ஒரு தெருவில் ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க. அவர் பைக்கில் போகும்போது எல்லாரும் எட்டி பார்ப்போம், ஏதான் ஃபோனாண்டி அப்படி பேசுவாங்க. காலமும் இருக்கு இல்லையா? இப்போ அப்படி பார்க்குறோமா? அது மாதிரி ஒரு புது விஷயம் வரும்போது ஸ்டன் ஆகி வா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏங்க டிவியவே நம்ம எப்படி பார்த்தோம், இப்போ டிவிக்கு பதிலாக ஃபோனை பார்க்குறோமா இல்லையா? டிவி எப்பயாவது தான் நம்ம அந்த மாதிரி மாறுதா இல்லையா? ஸோ அது மாதிரி இதுவும் மாறும். ஓகே சார். ஸோ நீங்கள் எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எழுத்தாளருக்கும் சரி ஒரு லிரிசிஸ்டுக்கும் சரி அந்த கண்டென்ட் எழுதும் போது ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ நானே ஒரு கண்டென்ட் போடுறேன்னா கூட இவ்வளோதான் என்னால் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேல என்ன பண்ணுறது அந்த பிளாக் ஒன்று வந்துடும். ஸோ அந்த ரைட்டர்ஸ் பிளாக் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு வருஷத்தில் ஒரு 1 வீக் வந்துடும். அது எப்போ வரும்னு தான் தெரியாது. வருஷத்தில் 1 வீக்கோ 2 வீக்ஸோ வரும். அது மாற்றி வரும் வைங்களேன். அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஆனா அதுக்கு அந்த இது வரைக்கும் நான் ரொம்ப ஃப்ளோவா இருப்பேன். அதே மாதிரி எங்க ஊருக்கு போயிட்டு வந்தா ஒரு 2 நாள் திணறுவேன் அந்த அந்த இதுக்குள்ள போறதுக்கு, அந்த மூடுக்குள்ள போறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்காது எனக்கு. எப்பயுமே நான் பாட்டை பத்தி யோசிப்பேன். இப்ப நான் பைக்ல போகும்போதும் சரி,
கார்ல போகும்போது சொல்லி என் மாமனார் கூட சொல்லுவார், மோகன் ஏதோ யோசிச்சுட்டு போறாருன்னு நினைக்கிறேன், அதான் வண்டி பாட்டு ஸ்லோவா தான் எழுத போகுது போறாரு போல. அப்படின்னு. நான் இல்லைன்னு மறுப்பேன். ஆனா சில நேரம் தவிர்க்க முடியாது, அப்படி வரும். ஆனா ஆமா. அது பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா நம்ம வந்து அதுக்குள்ளேயே இருக்கும்போது ராஜா சார் தான் சொல்லுவாரு, அந்த ஒரு அவர் சொல்லுவாரு, நான் அதுக்குள்ளேயே கூடு கட்டி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நம்ம இருக்கும்போது தான் ஏதாவது உருப்படியா ஏதாவது ஒன்று பண்ண முடியும். இல்லைன்னு வைங்களேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் சாங்னு வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவா அம்மா சாங்கும்பாங்க, திடீர்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் சாங்குன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த மூணுமே 3 கேட்டகரி. நான் சொல்றது சிம்பிளா சொல்றேன். இதுக்கெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த ஒரு தேடல், இந்த ஒரு அர்ப்பணிப்பு இருந்தாதான் நடக்கும். நீங்க பாட்டுக்கு அடிக்கடி லாக் ஆகிக்குது அப்படின்னீங்கன்னா எப்பயாவது நடக்கலாம், தப்பு கிடையாது, அது ஆகணும். நான் கூட அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோதானா, இனிமேல் வரமாட்டேன், நம்ம எழுத மாட்டோம் அப்படிமோ. ஆனால் அந்த 2 வாரமோ இல்லை 1 வாரமோ கழிச்சு அப்படியே வேற லெவல் புதுசா எனக்கு தோணும். ஓகே, ஓகே. அது ஒரு ரொம்ப நல்லதும் கூட. ஆனா அது அடிக்கடி நடந்தா ரொம்ப கெட்டது. ஓகே, அப்படி கரெக்ட். சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, நான் போயிட்டு இருக்கும்போது யோசிப்பேன் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ டேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரைட்டர்ஸும் கூட கதை எழுதணும் அப்படின்னா டிராவல் பண்ணுவாங்களாம். டிராவல் பண்ணி பல விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி அந்த ஒரு ஃப்ளோலயே அவங்களுக்கு வந்து அந்த கதை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கா? இந்த டைம்ல இந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது, இப்படி போட்டேன் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து நிறைய இருக்கு, நிறைய சம்பவம் இருக்கு. இந்த சிவப்பு மஞ்சள் பச்சையில ஆழி சூழ்ந்த அதுல பாட்டு பார்த்தீங்கன்னா அது 3வது வெர்ஷன். அதாவது 3வது வெர்ஷன் மீன்ஸ் டியூனாவே நான் 2 இது பாட்டு எழுதி 2க்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு இயக்குனருக்கு. பூ சசி சார் எழுதுனது. அப்ப இந்த பாட்டுக்கு வந்து 3வது ஆப்ஷனுங்கும் போது நான் அவர்கிட்ட நோண்டி சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், அக்கா தம்பி அக்கா பாட்டுங்கிறீங்க, தம்பி பாட்டுங்கிறீங்க, அக்கா தம்பி பாட்டுங்கிறீங்க, இது இல்லை சார் தெளிவா சொல்லுங்க சார்னு அவர் இப்படி உட்கார வச்சுட்டேன். அப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அவர் வேற ஒரு ஒர்க்கில் இருந்தார். சரி சார் உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு எந்திரிக்கும் போது சொன்னார், மோகன் அதீத தம்பியோட பாசம் வச்சிருக்கான் தம்பி, ஆனா அதீதமா வச்சிருக்கான். அவன் பார்வையில் ஒரு பாட்டு இருந்தா எப்படி இருக்கும் போது தான் இவன் தந்தை பாதி அண்ணன் மீதி தம்பி என்ற நிலையை கடந்து போனானே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் நீங்க குரோம்பேட்டை அந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கும் போது இந்த பல்லு ஃபுல்லா முடிச்சிட்டேன். உடனே கால் பண்றேன், சார் இப்படி ஒரு பல்லு மோகன் இதுதான் நம்ம படம், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அடுத்த நாளே வந்து பாட்டு முடிச்சிட்டோம். அது அந்த டிராவல் வந்து அந்த ஹெல்ப் பண்ணும் நிறைய. அது ஆனா அதுக்காக நான் டிராவல் பண்ணாதான் பாட்டு எழுதும் அப்படின்னா அதுவும் தப்பு ஆயிடும். எப்படி எந்த ஒரு டைம்ல எங்கேயாவது லாக் ஆயிருப்பேன். நானே பாத்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்கேன், கேளம்பாக்கம். ஸோ டெய்லியும் டிராவல் தான். ஸோ அதனால எனக்கு இந்த டிராவலும் நமக்கு பழக்கப்படுத்துறதுனால எது டிராவல் எது என் வாழ்க்கை அப்படிங்கிறது டெய்லியும் பண்றதுனால எனக்கு அது புதுசா தெரியல. ஆனா டிராவல் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகே சார். ஸோ நீங்க வந்து பல ஹிட் படங்கள் கொடுத்துருக்கீங்க, சாரி பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ எஸ்பெஷலி சொல்லணும்னா குட் நைட்லயா இருக்கட்டும், யாஞ்சி பாடலா இருக்கட்டும், என்ன ஹிட் படம் வந்து பாடல்கள் நீங்க கொடுத்தாலும் ஃபேவரட் இன்ன வரைக்கும் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து கனவே கனவே தான். அதாவது எப்படின்னா ஒரு ஃபீலிங்ஸை வந்து அந்த அளவுக்கு வார்த்தையால வந்து போட்டு அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட இமோஷன்ஸ்லாம் வந்து அதுல கலந்து வெளி வந்திருக்கு. ஸோ அந்த பாடல் எழுதும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த ஒரு லிரிக்ஸை வந்து நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு சொல்லுங்க சார். இல்லை நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல இந்த பாட்டு இன்னைக்கும் பேசப்படுது கேட்கப்படுது அப்படின்னா அது அனிபுரோட வாய்ஸ் தான். பெரிய மியூசிக் அண்ட் வாய்ஸ், அதோட நம்மளோட லிரிக்ஸும். இந்த நேரத்துல நான் முதல் முறையான அஜித் சாருக்கு படம் எழுதி பாட்டு கொடுத்துருக்காரு, அவர் மூலியமா தான் அதுவும் நடந்தது. அது எனக்கு வந்து கனவே கனவே நெஞ்சமே தனியே விடாமுயற்சியில இது ஹேட்ரிக். இந்த டைம்ல நான் அவரை வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பாட்டு எழுதும்போது இவ்வளவு தூரம் நிக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்னீங்களே எப்படி எமோஷனல் கொட்டி அதெல்லாம் கிடையாது. இந்த பாட்டு எப்படியாவது ஓகே ஆயிடணும், ஏன்னா அப்பதான் அனிருத்துங்கிற ஒரு பேர் வெளியே வருது. 3ன்னு ஒரு படத்துல வருது, இது 2வது படம் டேவிட்ங்கிறது, சரிங்களா. அப்ப இவ்வளவு வெளிச்சம் இல்லை அவருக்கு, ஆனா கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வரக்கூடிய தகுதி அத்தனையும் இருக்குங்கிற ஒரு எல்லாருக்குமே அது ஒரு எல்லாம் யாராது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஆல்பம் அது 3. ஸோ அப்படி இவருக்கு எழுதும்போது இந்த பாட்டு பக்காவா வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்ததே ஒழிய இதுக்கு இப்படி உருகி எழுதணும் அப்படிலாம் இல்லை. அந்த டியூனுக்கு என்ன நியாயம் செய்ய போறோம் அப்படிதான் நான் நிறைய ஆப்ஷன் அனுப்பிச்சேன். அதுல வந்து சூஸ் பண்ணது கனவே கனவே அனி ப்ரோ. அவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். சோ இட்ஸ் நாட் லைக் அந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் ஃபுல்லா மூழ்கி இருந்து தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லைங்க. இப்ப நீங்க சிச்சுவேஷன் மூழ்கிங்கிறத விடங்க நீங்க அதை கடந்து தானே வந்திருப்பீங்க. நிறைய எப்படியும் பெயினை பார்த்து தானே வந்திருப்போம். இதுக்கு இந்த வரிகளை வந்து இப்ப நான் வந்து இந்த கண்கள் ரெண்டும் நேரிலே மீன் இது வேறொரு படத்துல வேறொரு பாட்டுக்கு எழுதுன வரிகள், அது வேற ஒரு வடிவமா எழுதியிருந்தேன். இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது, இது இங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது வந்து நாங்க பல்லவி எழுதி 1 மாசம் கழிச்சு தான் சரணம் முடிச்சோம். எனக்கு சரணம் டியூன் அப்புறம் தான் அனுப்பிச்சார். 1 மாசமோ 2 வாரமோ தெரியல.
அப்ப அனுப்பிச்சு ஒரு 1/2 hourல எனக்கு அனுப்பிச்ச சரணம் தான் இது. அது இவ்வளவு தூரம் டெப்தா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதுதான் அந்த ஒரு என்ன சொல்றது, சவால் தான். எல்லா பாட்டும் ஒரு சவால் தான். அது ஒரு மேஜிக் நடக்கும்போது நம்ம அதை அறுவடை பண்ணிக்கிறோம் வெற்றியில. புரியுதுங்களா? இது கவனிக்காம இப்ப நிறைய வரிகள், என்னோட வரிகள் கவனிக்காம நிறைய இருக்கு. நான் சொல்றது எல்லா படைப்பாளியோடைய வரிகளும் இவ்வளவு உருகி எழுதியிருக்கோம், இவ்வளவு நல்லா எழுதியிருக்கோம், ஆனா மக்களுக்கு போய் சேரல அப்படின்னு சில பாடல்கள் நம்ம மட்டும் கேட்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கணும் அப்படின்னு தோணும். அதனால இது ரீச் ஆனதுனால ஒட்டுமொத்த பேரும் நமக்கு வருது, அவ்வளவுதான். சோ இப்போ வந்து நாங்க சில விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும்னு நினைக்கிறோம். சோ நீங்க வந்து அந்த நிறைய விஷயங்கள் காணப்படாதது வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு 4-5 லிரிக்ஸோ இல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகாதோ நீங்க எங்களுக்கு நிறைய சொல்லலாம். எப்படின்னா இப்ப அந்த சண்டி வீரன்ல ஒரு பாட்டு வரும், கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொன்னானே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு கடுகும் என்னையும் போல காதல் சோடி இல்லையடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி. ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் ஜோடி இல்லையடி, ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ரீச் ஆயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். அதே மாதிரி அதே படத்துல எல்லாருக்கும் இது பரவலா பேசப்பட்ட பாடல், ஆனா இது நான் தான் எழுதுனேன்னு யாருக்கும் தெரியாது. தாய்ப்பாலும் தண்ணீரும்னு ஒரு தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த ஒரு பாடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையல. எனக்கு கண்ணதாசன் ஐயா எழுதியிருக்காங்களா, இந்த தண்ணீர் சார்ந்து சொல்றேன். தண்ணீருக்குன்னு யாருக்கும் அந்த மாதிரி அமையலையோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சா சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணலாம். அதுல வந்து என்னன்னா, தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு, ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா போனுச்சே. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டை ஏவுறோம், பூமியில இருக்கு நேர வியாபாரம் பண்ணுறோம் அப்படிலாம் வரும். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வாணுச்சு, வரலாறு சொல்லுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா ஆறு எங்க தெரியல, போன இடம் புரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குது, நன்றி மறந்து சிரிக்குது, ஆறறிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் ஆடுது அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த தண்ணீருக்கான சிறந்த பாடலா நான் பாக்குறேன். இது வந்து இந்த பாட்டை முதல் முறையா கேட்டு பாலா சார் அப்படியே கண் கலங்கிட்டார். பாலா சார் ப்ரொடக்ஷன் அது. ஒரு முறை ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து 2 குழந்தைங்க அந்த பாட்டை பாடி இருந்தாங்க. அதை எடுத்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவ்வளவு நான் அவருக்கு வந்து மெசேஜ் போட்டேன், சார் இது என்னோட லிரிக்ஸ் அப்படின்னு. வெல்டன்னு போட்டார். முதல் முறையா ரஹ்மான் சார் கிட்ட பாராட்டு வாங்கினது, பாலா சாரை வந்து அவரை கண்கலங்க வச்சது, ஸோ இது எல்லாமே இந்த பாட்டு மூலமா நடந்தது. இன்னும் கொஞ்சம் அதிகமா இது ரீச் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்கு எனக்கு. ஓகே சார், அமேசிங். கண்டிப்பா வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அமேசிங். ஸோ இப்போ வந்து நீங்க வார்த்தைகள் வந்து பல விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்க பல இடங்கள்ல லிரிக்ஸ்ல. ஸோ புதுசா வந்து வார்த்தைகள் வந்து தேடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க? அதாவது என்னன்னா, நான் பாடலாசிரியர் அப்படிங்கிறவன் வந்து சொற்கொத்தின்னு சொல்லுவேன். சொல்ல வந்து எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், இல்லை நாமளே கூட 2 வார்த்தையை சேர்க்கும்போது இது நல்லா இருக்கே அப்படின்னு கூட நம்ம உருவாக்கி இருக்கலாம். அதை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நெஞ்சாத்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானே உருவாக்கின வார்த்தை. நெஞ்ச ஆத்தி போறவ அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேன். அப்போ அதை எழுதும்போது நெஞ்ச ஆத்தி அப்படின்னு எழுதும்போது அது நெஞ்சாத்தின்னு சேர்த்து எழுதிட்டேன். எழுதும்போது நெஞ்சாத்தி போறவ அப்படின்னு எழுதிட்டேன். இது நல்லா இருக்கே, நெஞ்சாத்தி போறவனா அது யூஸ்வலா இருக்கு, நெஞ்சாத்தின்னு ராசாத்தினே நிறைய முறை சொல்லிட்டோம் இல்லையா, நெஞ்சாத்தின்னு சொல்லுவோமே, அது ஒரு நல்லா இருக்குல்ல அப்படின்னு நெஞ்சாத்தியை நான் மனப்பாடம் பண்றேன். அந்த வார்த்தையை நான் வந்து அப்படி அந்த 2 வார்த்தையை நான் உருவாக்குறேன்னு சொல்றது தப்பு. அந்த 2 வார்த்தை சேரும்போது ஒரு மேஜிக் நடக்குது இல்லையா, அதை நான் வந்து இதை வச்சு சூப்பர்ரா, இது எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாஞ்சில அந்த பாட்டு அந்த வரியை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவராட்டம் படத்துல பசப்பு கள்ளின்னு ஒரு வார்த்தை வரும். அது எங்க அம்மா அடிக்கடி சொல்ற வார்த்தை. அவ கிடக்குற பசப்பு கள்ளிம்பாங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தையை தூக்கி அங்க வைக்கிறேன். அது பல்லவி அந்த ஒரு அப்படி ஒண்ணு வருது. அப்புறம் வந்து தாரத்தப்பட்டில் அந்த வத்தன்ன பாட்டுல பாத்தீங்கன்னா குசலக்காரி இவ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எங்க அம்மா சொல்ற வார்த்தை. குசலக்காரிடாவ அப்படிம்பாங்க அடிக்கடி. இந்த 2 வார்த்தையும் சொல்லும் போது இது எங்கேயாவது யூஸ் பண்ணுமே. ஏன்னா 1000வது படம் ராஜா சார் படம். இதுல அம்மா சொன்ன வார்த்தையும் அதில் உள்ள வச்சோம்னா ஒரு சின்ன ஒரு நமக்கு நல்லா ஒரு
ஒரு என்ன சொல்றது, நமக்கு இன்னும் இணக்கமா இருக்குமே அப்படின்னு நான் வச்சேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகணும், இயக்குனருக்கும் பிடிக்கணும், இசையமைப்பாளருக்கும் பிடிக்கணும். ஓகே ஓகே ஸோ அது ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் லைஃப்ல வந்து உங்களுக்கு பல பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள நெனச்சு, அவங்கள பத்தி யோசிச்சு ஏதாவது ஒரு பாடலுக்கு வந்து நீங்க எழுதியிருக்கீங்களா? நல்லா மாட்டி வரீங்க. என்னோட மனைவியோட ஞாபகம் வந்து அது அவங்க கேட்பாங்க, என்னை வச்சு ஏதாவது பாட்டு எழுதியிருக்கா, பாட்டு எழுதியிருக்கா. கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஏன்னா நீங்களே ஒரு லிரிசிஸ்ட். இல்ல அவங்க என்ன கேட்கறாங்களோ இல்லையோ, அவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட கேட்பாங்க, இந்த பாட்டுல உங்களை நினைச்சு தானே எழுதுனாங்க அப்படின்னு. அது எப்படி ஆமான்னு பொய் சொல்றதா இல்ல இல்லைன்னு உண்மையை சொல்றதான்னு தெரியல. ஆனா அவங்களுக்காக நான் ஒரு 2 லைன் வந்து அவங்களாலே எழுதினேன். எப்படின்னா, இயக்குனர் சுச்சுவேஷன் சொல்றாரு, அதான் சில்லாஞ்சிரிக்கல ஒரு லைன் வரும், என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா. இது வந்து என்னன்னா, நான் அடிக்கடி என் மனைவி மூலியமா சொல்லுவேன், வீட்டில தான் இருக்கீங்க, ஆனா நீங்க பாட்டு பார்த்து யோசிச்சுட்டீங்க, என்னை பத்தியே யோசிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுனது. ஸோ இந்த வரி வந்து அவங்களுக்காக தான் எழுதுனது, அவங்களால தான் எழுதுனது. அமேசிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் சரி, லிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து பல பேருக்கு போய் சேரும். ஸோ இப்போ வந்து சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் அதில் இருக்கு. அதாவது இப்போ சப்போஸ் ஐட்டம் சாங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே, அதில் சில வார்த்தைகள் அவங்க விடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பேடா மக்களுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி வந்து மாறும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல? இப்போ எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு முதல்ல ரொம்ப வல்கராலாம் பாட்டு வரும், எழுத சொல்லுவாங்க. ஒரு இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷனே சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு, இப்படி எழுதுங்க அப்பதான் நம்ம வந்து வெளியே தெரியும் அப்படின்னாரு. ஓகே. எனக்கு ஒரு வாரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி எழுதி தான் நம்ம ஃபேமஸ் ஆகணுமா? கரெக்ட். ஒருவேளை இது ஃபேமஸ் ஆகுது ஆகல, நல்லா ஒருவேளை ஃபேமஸ் அது எனக்கு ஒரு மாதிரி உடன்பாடே இல்லை. ஐயோ வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அது காலப்போக்கில் மாறணும். ஓகே. அது வந்து எப்படின்னா, ஒரு பாடலாசிரியர் மட்டும் தீர்மானிக்க முடியாது, அந்த சூழலை உருவாக்குற இசையமைப்பாளர், தயாரிப்பாளர். ஏன்னா இந்த பாட்டு வச்சாதான் ஹிட் ஆகணும் அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே மாறும்போது தான் அது மாறும். ஒரு பாடலாசிரியர் மட்டும், இங்கே பாடலாசிரியர் ஒரு அங்கம் தான். நீங்கள் அது அவங்களுக்கான ஒரு மரியாதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகும்போது தான் மரியாதையே வரும். நீங்க ஆரம்பத்திலேயே உங்களை வந்து உட்கார்ந்து மேடையெல்லாம் உட்கார கூப்பிட மாட்டாங்க, மேடையில் ஏற்றக்கூட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிற பாடலாசிரியர் மட்டும் எப்படி அது காரணமாவான்? அவன் வந்து இது எப்படியா தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற போராட்டத்தில் எப்படி பண்ண முடியும்? இதே மாதிரி கண்ணதாசன் ஐயாவும் பார்த்தீங்கன்னா, இந்த அப்படி எழுதும்போது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளானார். வாலி ஐயா சக்கரவள்ளி கிழங்கு, அது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. எல்லாருமே அதை சந்திச்சு தான் வந்தாங்க. அவங்களுடைய காலப்போக்கில் என்ன ஆகும்னா, விடுப்பா, இப்போ ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அவனை குறையாவே சொல்லிட்டு இருப்பாங்க, அவன் அப்படிப்பா இவன். ஆனால் செத்து போட்டும் பாருங்களேன், அவனுடைய மைனஸ் எல்லாம் விட்டுட்டு ப்ளஸ் மட்டும் பேசுவாங்க. அது மாதிரி நம்ம சாதனைக்கு அப்புறம் இந்த மாதிரி பாடலெல்லாம் கழிச்சு கட்டிட்டு, இதுவும் எழுதியிருக்காரியா மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்ற தயாரா இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பல ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ உரைநடை கவிதையாக இருக்கட்டும், புது கவிதையாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பல ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கலாம். அதில் வந்து மக்கள்கிட்ட எது போய் ஈஸியாக போய் ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவதுங்க, அந்த காலகட்டத்துக்கு அந்த வடிவம் உபயோகமாக இருந்தது. இப்போ எப்படின்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சங்க கவிதைகள் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ நமக்கு புரியல, ஆனால் அப்போ புரிஞ்சிருக்கும். அது மரபு கவிதைகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒன்று மீட்டர் பிடிச்சிங்கன்னா அது ஒரு இலக்கணம் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற கவிதைகள் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புது கவிதைக்கு அப்படி ஒரு படமே புது கவிதைன்னு வந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை பூரா அப்படிங்கிற அந்த படம் அதில் தான், அந்த பாட்டு அங்கே அதில் தான் இருக்கு. அப்படி ஒரு டைட்டிலே படத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஹைக்கூ வந்துச்சு. அப்படியே மாறிக்கிட்டே வரும். அது வந்து இப்போ எல்லா வடிவத்துக்கும் தயாராக இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வெண்பா சில பேருக்கு பிடிக்குது, அது இலக்கண வடிவமான ஒரு இது. மரபு கவிதைகள் பிடிக்குது, அதான் மரபு கவிதையில் தான் வெண்பாலாக வரும். புது கவிதைகள் எல்லாம் கலந்து கட்டி ஒரு வடிவமாக இப்போ பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருண்மை கவிதைன்னு இருக்கும். அது எழுதுறதுக்கு மட்டும்தான் புரியும், இது என்னடா சொல்ல வராருன்னு. அது ஒரு ஆராய்ச்சி, ஒரு 10 பேர் கொண்ட குழு தான் உட்காந்து இது சொல்ல வராரோ, மாடர்ன் ஆர்ட்ஸ் மாதிரி. இப்படியும் சில பேர் எழுதுறாங்க. அது எல்லாமே ஒரு வடிவம் தான். அது மக்கள் போய் வெகுஜனங்க மக்களை போய் தொடணுமா தொடாதா? இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு சினிமா பாடல் போய் ரீச் ஆகிற அளவுக்கு திருக்குறளும் நாலடியாரும் போய் ரீச் ஆகலைன்னு வேதனைப்படுறோம். ஆனால் அது 2000 வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதை படித்தவங்க தான் அதிகம், இந்த பாட்டை கேட்குறவங்க இப்போதான் அதிகம். இது நாளைக்கு கேட்பாங்களான்னா தெரியாது. ஆனால் திருக்குறள் நாலடியாரும் எல்லாமே இலக்கிய வடிவங்கள் அப்படியே நிற்கும். புரியுதுங்களா?
அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கம்மியா படிச்சாலும் அதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அதிகம். ஓகே. ஒரு சினிமா பாட்டுக்கு அப்படி இருக்காது, புரியுதுங்களா? அதனால அதோட இதை கம்பேர் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார். இன்னைக்கு இது வைரலா இருக்கிறதுனால இது எப்படி சிறந்ததா இருக்கும்? இது என்னைக்குமே வைரலா அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸ்மூத்தா. அதனால இதுதான் ஸ்டாண்டர்ட். ஓகே, அமேசிங். அதனால அதுக்காக வேதனைப்பட தேவையில்லைன்னு சொல்றேன். சரி, ஓகே. ஆனா இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சார், நீங்க வந்து 2010ல இருந்து வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு லிரிசிஸ்டா. அதுல வந்து நீங்க பல படங்கள் எழுதியிருக்கீங்க லிரிக்ஸ். இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நான் இந்த விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது என்னவா சார் இருக்கும்? நிறைய விஷயம் கத்துக்கிட்டேங்க. இப்போ சினிமா வந்து நான் சுறுசுறுப்பா இருக்க கத்துக்கிட்டேன். இதுல வந்து அடுத்தடுத்து நம்ம அப்டேட்டா இருக்கணும், அதுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது கத்துக்கிட்டேன். அது வந்து நிறையா தோல்வி அப்படின்லாம் சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி, அது எனக்கு பர்சனலாகவே எடுத்துக்கிறேனே. இந்த ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு துறை அப்படின்னா பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதை நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு சினிமாவில் ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்கிட்டேன். அதில் வந்து எப்படின்னா, நான் அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு இது இருக்குது. சினிமா ஒரு கவர்ச்சியை கொடுக்கும், அதில் விழுந்து விடாதே. சினிமா ஒரு கௌரவத்தை கொடுக்கும், அதிலும் விழுந்து விடாதே. சினிமா ஒரு உழைப்பை கொடுக்கும், அதை மட்டும் விட்டு விடாதே. அதுதான் எனக்கு நானே சொல்லிக்கிற மந்திரம். அமேசிங், சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூல நானே நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். தெரியாத விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆன்சரிங் மை கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து இன்னமும் பல லிரிக்ஸ் வந்து எழுதணும், பல படங்களுக்கு பல பிக்கஸ்ட் டாஸ்க் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரொம்ப நன்றி. மேலோட்டமா கேட்காம ரொம்ப டெப்தாவும் கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த இதை வந்து உருவாக்கி கொடுத்த வசந்த் டிவிக்கும் பெரிய நன்றி.